பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எவ்ரிடே வித் ஜீசஸ் என்ற அந்த தலைப்பில், எவ்ரி மார்னிங் வித் ஜீசஸ் தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்திற்கென்று நாம் தியானிக்கிற வேத வசனம் நீதிமொழிகள் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலும் வர பலன், ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். 2 காரியங்களை நாம் செய்கிற பொழுது, கடைபிடிக்கிற பொழுது 3 ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார் பாருங்கள். ஆகவே நாம் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு போடுற மாதிரி தான் 1 + 1 = 2 என்று போடுவோம் பாருங்கள். ஆனால் கர்த்தருடைய காரியங்களை பாருங்கள், 1 + 1 = 3 என்று சொல்லுகிறார் பாருங்கள். தாழ்மை ப்ளஸ் கர்த்தருக்கு பயப்படுதல் கொடுக்குற காரியம் என்ன? 3. ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுகிற பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார் பாருங்கள். அது இன்னொரு ஆசீர்வாதம். கர்த்தருக்குள் தங்களை தாழ்த்துகிறவர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்துகிறார் நாம் பார்க்கிறோம். மாத்திரமில்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது பாருங்கள். பை ஹியூமிலிட்டி அண்ட் த ஃபியர் ஆஃப் த லார்ட் ஆர் riches அண்ட் ஹானர் அண்ட் லைஃப். ஸோ ஹியூமிலிட்டி ப்ளஸ் ஃபியர் ஆஃப் த லார்ட் கிவ்ஸ் யூ riches, ஹானர் அண்ட் லைஃப். எனக்கு பிரியமான சகோதரனே, இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு முன் தாழ்மைப்பட ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு 3 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பயப்படுகிற பொழுது, கர்த்தருக்கு முன்பாக பயப்படுதல் என்று சொன்னால் இட் இஸ் நாட் மியர் ஃபியர் பட் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிதல் நடக்கிற பொழுது பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். தேடாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் பாருங்கள். அதோடு மாத்திரம் இல்லாமல் தேடாத மகிமையை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார். பார்த்தீங்களா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னவர் பார்த்தீங்களா? ஜீவனை கொடுக்கிறவர் அவர் தான். அது புது ஜீவன், அது நித்திய ஜீவன். தட் இஸ் இட்டர்னல் லைஃப் ஃபார் யூ. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேண்டுமா? தேவன் உங்களை மகிமைப்படுத்த வேண்டுமா? யாரையெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ அல்ல அழைத்திருக்கிறார், யாரையெல்லாம் அழைத்திருக்கிறாரோ அல்ல தகுதிப்படுத்தியிருக்கிறார், யாரையெல்லாம் தகுதிப்படுத்தியிருக்கிறாரோ அந்த மகிமைக்குள் பங்கு பெறும்படியாக செய்திருக்கிறார். ஸோ ஹீ இஸ் ஷேரிங் ஹிஸ் க்ளோரி வித் அஸ். When we say glory to God, it is also for us. We also receive the same glory when we honor Him and when we obey Him and when we follow His commandments. எனக்கு பிரியமானவர்களை, தாழ்மைப்படுவோமா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி நடப்போமா? ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் அப்படி அன்பின் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படுகிற பொழுது, கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் பயந்து கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கிற பொழுது, கர்த்தர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற பொழுது அதனோடு கூட வேதனை கூட்டுவதில்லை என்று நாங்கள் நீதிமொழிகளை வாசிக்கிறோமே. வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம், தகுதியில்லாத பிள்ளைகளுக்கு கொடுக்குற அந்த மகிமை ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு புது வாழ்வு கொடுத்து நீர் கொடுக்குற நித்திய ஜீவன், அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையிலே கொடுப்பீராக. நமக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற பயப்படுகிற கிருபையை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.